இல்ல நான் முதல்ல ப்ளே பண்ணிட்டேன். வெல்கம் டு வினோ விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு பேருக்கு என்ன பண்றோம், விலாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். எங்க மிருக காட்சி சாலை. அழகா சொல்லணும் தமிழ். சிங்கல்ஸ் நன்மை சொல்லிக்கிட்டு தானே இருக்கு. சத்துவத்து சத்துவத்து அப்படின்னு சொன்னா மிருக காட்சி சாலை. என்ன வேணா இப்படி பப்ளிக்ல நீ அசிங்கப்படுத்த. சாசிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மியூட்ல போட்டீங்களா? மொத்தத்தெல்லாம் மியூட்ல போட்டீங்களா? மிருக காட்சி சாலைக்கு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆளுக்கு 5 கிலோ பேக தூக்கிட்டு உள்ள போற பாருங்க. ஆமா, இதை எங்கேயாவது வாங்கின மாதிரி இப்ப என்ன இருக்கும், இதுல மீன் தான் இருக்கும். இதுல வந்து உட்காந்தோம்னா அந்த குட்டி குட்டி மீன் வந்து காலை கடிக்கும். மசாஜ். ஐயோ, அது காலை கடிக்காது, நம்மளே கடிக்கும். அது வந்து என்னத்த கடிக்கும்னா சின்ன மீன் காலை கடிக்கும். பெரிய மீன் காலை பார்த்து விடக்கூடாது. தொட்டை நான் எப்படி எடுப்பேன்? வேலை கொடுங்க. இந்த வீடியோ இப்போ நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கடல் சிங்கத்தை பார்க்க போறோம். அது இல்லையா? இன்னைக்கு கடல் சிங்கத்துக்கு லீவா? இன்னைக்கு பார்க்கலாம் அவங்க போட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் இன்னைக்கு, அதுக்கு லீவா? நல்லா இருக்கு. சரி, vlog தானே, வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டுடுவோம். ஆமா, இப்படி போட்டா நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி தான் போடணும். அடுத்த முறை என்ன செய்யணும், இப்போ இப்படி செய். அடுத்த முறை வந்து நீ பிளாக் எதுலையாவது டவுன்லோட் பண்ணி போட்டு வந்துருச்சு அதான் போடணும். இனி வினோசம் என்ன சொல்றான்னு புரியுதா? வந்துருச்சா? அது ஏன் வர்ற? இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க வினோசன் விலாக்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நூதன சாலையோ? நூதன சாலை எவ்வளவு நூதனமாக தீர்ச்சிருக்காங்க பார்த்தீங்களா? எங்கிட்டு போறோம்னு கண்டுபிடிக்காது. அதுலக்கெல்லாம் மீன் இருக்கு. எதுக்கு மீன் இருக்கு? நூதன சாலை உங்களுக்கு மீன் இருக்கா? இருக்கு. மியூசியம். அது வந்து கிட்டத்தட்ட 1000 காலத்துக்கு பழமையான மீன். அப்படின்னா கருவாடை வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா இதுதான் கருவாடை இருக்கு. அப்படின்னா வந்திருக்கேன்டா. அங்கிட்டு போகணும், இப்படி வரணும். அப்படி போயிட்டு இப்படி வரணும். இல்ல ராஜ், அங்க போயிட்டு அப்படியே சுத்தி இங்கால வரணும். இதுல இப்படி வரணும். இல்ல இதுல தான் போகணும். இந்த இருக்கு நூதன நம்பர் 2 என்ன போட்டிருக்கு? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. கம்புக்குறிலாம் போட்டுருக்காங்க. எதுக்கு போட்டுருக்காங்க? பைத்தியக்காரங்களா? யாரை பார்த்து சொல்லி சொன்னேன். அங்க போயிட்டு பார்த்து அதுவே வெளியே வரும். அங்க போர்டு போட்டுருப்பாங்க. பரவாயில்ல, இங்க போவோம். அது உங்களுக்கு என்ன இருக்க போகுது? அதே மீன் தான் இருக்கும். கண்டாக்கல கண்டதையும் துப்பாதீங்க. என்னது? எனக்கு தான் நான் என்ன சொன்னேன்? வேக தூக்கி நடக்க வந்தீங்களே ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ. இது என்ன, அது கேமராவில் யூஸ் பண்ண போட்டுருக்காங்க. கேமரா ஃபோன் தானே, நான் கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். இப்படிதான் நான் vlog எடுக்கணும்னு வந்திருக்கிறோம். உள்ளுக்கு கேமராவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் போட்டா இல்லை, இதெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க வெளியே போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வீடியோ எடுக்கலாம் தானே. என்ன இது? நண்டா? ஏதோ அதான் மேலே எழுதி பாருங்க. இந்த பாம்பு இருக்கு எங்க? இது வந்து என்ன விலாங்கா? அது தானே. அப்போ விலாங்கடா கையில் சிக்காதுடா. இது தண்ணி, வெறும் தண்ணி. இதெல்லாம் வந்து தண்ணியில் இருக்காங்க. தண்ணி மட்டும் தாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதை விட வாங்கிட்டு போகுமா? எதுவுமே இல்லை. இந்த அது நல்லா இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கு. அதை தான் பார்த்துக்கணுமோ. திருப்பி ரவுண்ட் அடிச்சு போகும். என்னமோ இருக்கு, முதல்ல இருக்குமோ.
இல்லாட்டி சிங்கம் ஏதாச்சும் அங்கேருந்து வந்து குதிக்குமோ? எதுவுமே இல்லை, சும்மா எதற்காக இந்த வேஸ்ட் இடம்னு தெரியல. கீழே தேடினாலும் இல்லை. இந்த ஒத்த மீனுக்கு எவ்வளோ பெரிய குழம்பு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அந்த ஒத்த மீனை விட்டுருக்குமா? மீன் தான் இருக்கும், தண்ணி தானே. இல்லாட்டி அனகுண்டா படத்தில் மாதிரி அனகுண்டா வரும் போல். ஆஸ்டேஜ் தெரியுமா? ஆஸ்டேஜ் நெற்கோழி இப்படி இருக்கும். தீக்கோழி. நான் கிட்ட போக மாட்டேன், போன பிடிங்கிருச்சுன்னு. ஏன்னா தலையே இல்லாமல் ஒன்று பின்னுக்கு திரும்பி போகுது. இப்போ பேசுங்க bro. பேசவே மாற்றி அதான் பேசுங்க, ஏதாச்சும் பேசுங்க. வீடியோ மாண்டேஜ் மட்டும் தான் இருக்கும் போல. கொஞ்சம் கொஞ்சம் தலைவர் கேட்க பாருங்க. சேம் பட் டிஃபரெண்ட். இப்படி தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். கிட்ட போவாங்க, கடிச்சு எடுத்துரும். அது மாமி சொன்னீங்க, கொஞ்சம் கவனம். நல்லா சாப்பிடாது. உண்மையாவே அது கை வைக்க கூடாதுங்க. கையை துண்டை எடுத்துரும். அது அதுக்கு டேஸ்டா இருந்துச்சு. நம்ம செய்து வாய் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கு தானே, சிங்கம் அந்த மீம் போட்டு விடுவாங்க. சும்மா தான் இருக்கேன் போல வேணாம் பிலிப்ஸ் அப்படிதான் ஏசிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் தொட முடியாது. தொட்டிங்கன்னா அவ்வளோ தொட்டு பாருங்க நீங்க. நீங்க எடுக்கிற ரிஸ்க். ப்ரோ அடிபட்டுச்சுன்னா அப்புறம் வாகி இருக்கேன் ப்ரோ. வேலையில யாருமே தெரியாது போட்டு வந்தது. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இன்னமும் நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது எனக்கு. ஓகே, இப்போ ராஜேஷ் ப்ரோ வந்து அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். அதை பற்றி சொல்ல போகிறாரு. ஆண்கள் பெண்கள் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரே இடம். இந்த ஜூல வந்து ரொம்ப முக்கியமானது. அங்கே பாருங்க புள்ளி இருக்கு போலாங்க. வெளியில கொடுத்த 300 ரூபா காசுக்காக இருக்கு தானே. இந்த ஜூல இருக்கு தானே, அப்போ ஓகே. அப்புறம் வந்து புலி பார்க்கலன்னா எவ்வளோ கவலையா இருக்கும் எனக்கு. உப்பு இல்லாத பிரச்சனை வந்து புளி இல்லை. சிங்க குட்டியெல்லாம் இருந்துச்சு, தொடலாம் விடுவாங்களா, அதான் விட மாட்டாங்களா? சிங்கக்குட்டி இருக்கோ? ஆமா, இங்கே தான் இருந்துச்சு. சிங்கக்குட்டி இருக்குதா? சிங்கம் இருக்கு ப்ரோ, அது அசிங்கமா இருக்கு. இல்லை ரொம்ப ரொம்ப வயசு பண்ணு. இல்லைங்க, இங்கே குட்டி சிங்கம் இருக்கு, அதை தொடறதுக்கெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அவ்வளோதான். அது டைம் நானும் அப்படி ஏறி உட்கார்ந்து செல்ஃபிக்கு மாற்றிடுவோமா? வந்துட்டோம். நீ இதை ஸ்டிக்கர் வச்சு வச்சிருக்க. மறந்துட்டேன். கையில வச்சுக்கிட்டு இப்படி கையை வேற இழுத்து தூக்கி பிடிச்சிக்கிறேன். அடுத்து பறவைகள் இருக்க இடமா பார்த்து போயிட்டு இருக்கோம். முதல்ல மீன் இருக்க இடமா போனோம். எதையாச்சும் சாப்பிட்டீங்களா பறவையில? சாஃப்டான இடமா பார்த்து போயிட்டு இருக்கோம். 5வது இலக்கத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இது மயில் தானே? இது மயிலா? மயில் இல்லையா? இது மயில் இல்லை. இங்க பாருங்க, புறாலாம் வெளியே விட்டாங்க. அது வெளியே தான் வருது. நல்லா பாக்குறாங்க. செம்மையா இருக்குல்ல? இந்த எடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன செல்வியா? நாங்களும் செல்வி எடுப்போம். இது பேர் என்ன தெரியலையே. இது வந்து என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருப்பாங்க. ஆப்பிரிக்கா கொக்கு. இது வந்து கொக்குங்க. இது கொக்கா? ஆப்பிரிக்கால கொக்கு கூட கருப்பா தாங்க இருக்கு. அது வந்து அது பெண்ணா இருக்கு. அது வந்து ஆப்பிரிக்காவுக்கு வந்தேரியா வந்து பெண்ணை என்ன? மயிலா? அப்படிதான் கொக்கா. அது பெண் மயில்லாம் தோகையெல்லாம் இருக்கும். இது பெண் மயில். ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்கும். மயிலே இல்லைங்க, மயிலே கிடையாது. ஏய் மயிலே, தோகை வச்சு காட்டு. ஆண் மயிலுக்கு தோகை. உண்மையிலுக்கு எப்படா தோகை இருக்கும்? இது பெண் மயில். இருந்தாலும் கும்பலாள்கிட்ட போயிட்டு நீ கேட்ட மாதிரி இருக்கு. இல்ல ஏடா இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிர்களா. பான் மயில் தான் அழகா இருக்கு. இதுல சரஸ்வதி வேற உட்காந்துருப்பாங்க. வெண்மயில் மேல வெந்தாமரை. அந்த விலங்கு, அதுல விலங்குகளை கொஞ்சம் எடுங்க. இதை நம்ம இதை எடுத்துக்குவோம். அப்படியா? ரெண்டே கப்பன கஷ்டமா இருக்கு. சரி ஓகே வாங்க போ. தாமரை பூத்து படிச்சு பார்த்தா தெரியும். அது அந்த பாட்டுல வரும்னு சொல்லுவாங்க. வெந்தாமரைனா தாமரைனா எனக்கு தெரியும். அவ்வளோ மக்கள் இல்லை. ராஜேஷோட சேர்ந்தவனுக்கு இவனுங்களும் மக்கள் தான் இருப்பாங்க.
பாதிக்கப்பட்டார் கேட்கிற முடிக்கு வாயா போயிடுவோம். இங்க பாருங்க நம்ம ஒரு சாம்பல் கோழி. இப்போ வந்து சாம்பல் கிளியை வந்து நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த கிளி இல்லையோ. சாம்பல் பண்ண எல்லாம் சாம்பலாக தான் இருக்கும் சொல்லி இருக்கும். இது என்னது? அது கோழி கோழியா? அந்த சேப்பு கலரில் இருக்கு மூஞ்சலாம். இது வந்து பேஷண்ட் தான். கீழே எவ்வளோ தெரியல. இப்போ பேஷண்ட் தான் சில்வர் பேஷன் நோய் இருக்குமோ? வாய்ப்பு. ஆமா. அப்போ இது ஜூ இல்லையா, ஹாஸ்பிட்டலியா? அப்போ இந்த இறச்சி பாதிக்கப்பட்ட மிருகங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே பாதுகாக்கிறாங்க. அவ்வளோதான். ஐயோ, இது எங்க போயிட்டு பாதிக்கப்பட்டுச்சு? அப்படின்னா இந்த இறச்சி சாப்பிடக்கூடாது. சொல்லி கொடுக்கணும் கிளி பேசுறதுக்கு. இப்போ நம்ம தமிழ் சினிமால மாதிரி இப்போ நான் கிளிக்கிட்ட போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடு. ராமராஜர் சாப்பாடு கொடுக்குறேன். சாப்பாடு வேணும். அது இல்லீங்க. அதை கொடுக்கூடாதுங்க. எதுக்கு இதெல்லாம் கூண்டு வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ எதுக்கு இதெல்லாம் கூண்டு வச்சுக்காங்க தெரியுமா? இதனால தான் கண்ட நாயெல்லாம் சாப்பாடு. இதுக்கு பேரு தான் வந்து என்னது, கருணை கொலை. நீங்க கருணைப்படுறதுக்கு அதை சாப்பிடுமா? நீங்க கருணை கொலையில பண்றீங்க, நீங்க கொலை பண்றீங்க. அது இது சிங்கள டீச்சர் டக்குன்னு தமிழ் பேசுற மாதிரில. நீங்க கருணை கொலையில பண்றீங்க, நீங்க கொலை பண்றீங்க. தமிழ். நான் தமிழ். நாங்கள் தமிழ் அப்படிதான் பேசுவோம். நாங்க தமிழ். எத்தனை கோழி? இது நல்லா இருக்கு. சொண்டு வெள்ளி பேசணும். இவர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பேஷண்ட் ஆயிட்டாரு. இவர் வந்து செனகலா சினுகுவான ஒரு வேலை. ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், துமில் குப்பம் வவ்வாலு. மழை பெய்யுது. மலையை சுற்றுறது ஒரு ஸ்டேட்டஸ் சுற்றுறாரு. லாகுக்கு தான் லாகில் ஒரு பாட்டு போட்டுருவாரு டக்குன்னு. பாட்டுல அப்புறம் இங்கிலீஷ் கைடு. அவர் கைடோ சேப்போட போட்டிருக்காரு. ஏன் அந்த வழியாக தாங்க வந்தோம். இந்த இதுதான் 11. 7 இருக்கு. அது 7 இருக்கு. மேலே தான் 8. வைத்தியக்காரங்களா இருக்கீங்க. 7 போட்டு மேலே 8 போட்டு வச்சிருக்காங்க. ஏதாவது கேட்டு இது வேற வீடியோ வீடியோல தான் இருக்கு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. மடக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே 7ன்னு போட்டிருக்காங்க. 7 மேலே போயிட்டு 8 சுற்றி இங்கே 11 வரணும்னா 10 எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்பாமா? ஒரு வேளை இப்படியா இருக்குமாங்க? அங்கே தான் இருக்கு. ஓடர் அந்த போட்டு தான் இப்படி இருக்கு. வரணும்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு அப்படி வரணும். அப்படி வந்து இப்படி 11க்கு வரணும். கைடுக்கு வந்து அவருக்கு 3 பேரை கூட்டிட்டு போக கஷ்டமா இருக்கும்னா அது அனுப்பி. நானும் வரேன். எல்லாரும் போனீங்க. இருங்க, வீடியோ எடுக்கிறேன் இல்லையா? முருகாவேல் முருகாவேல் வேல் முருகாவேல் முருகாவேல் சொல்லுங்கோ. சிமிக்கி 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 பொண்ணு மினுக்கி மினுக்கி. இவங்க ராஜ்னு சொல்றது எனக்கு அந்த ஒரு படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. படம் வர மாட்டேங்குது. அந்த கேரக்டர் அது கேரக்டர் வருது எனக்கு. ஐயோ திருப்பி அதே இடமா பண்ணி போவோம். ப்ரோ 10 இங்கிட்டு தான் ப்ரோ. என்ன மறுபடியும் மேலே போவோம். நம்பர் 7 நம்பர் 8லாம் எங்க? அது 9 இருக்கும். இந்த சைடு 10 இருக்கும். அந்த டைம் செட் 10 தான் அடங்குமா. இவங்க ஒரு மெப்ப கிளையா போட்டுருக்காங்க. பார்க்கவே இல்ல. அங்கதான் பார்க்கவே. பரவாயில்ல. என்ன இந்த புல்லு மண்ண காடை என்ன பார்க்குறோம்? ஒட்டகம். ஆமாம், ஒட்டகம் தான் இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? இது பாலைவனத்தில் இருக்க மாதிரி ஒட்டகம். இது ஆனால் காதும் அடிபட்டு அதுதான் சொன்னேன். என்னன்னா சுகம் இல்லையா? இது பாலைவனத்திலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே கொண்டு வந்து வச்சோம்னா குதிரில் தாங்க முடியாம வெறும் அக்க போறா இருக்கோம்னா இதுக்கு ஏன்டா நான் பேசாம அங்கே அந்த தானே வாயில இதை போட்டு விடுங்க, மீமை போட்டு விடுங்க. நான் பாட்டுக்கு சவுதியில இருந்திருக்கேன். பராமரிக்க மாட்டேங்கிறாங்க போலனா. சரியா பராமரிக்க மாட்டேங்குதாங்க புள்ள. அதான் அதேதான். அதெல்லாம் புண்ணு வந்து அதான். வேணாம் போவோம். இது பரவாயில்ல, வேணாம். நான் புக்கில் பார்த்துக்கிறேன். நம்ம அதான் பாருங்க இருக்கு. கரடியா? கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்க போறீங்க. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியும்? அதுக்கப்புறம் பைக்ல செத்துரும். அங்கிட்டே இங்கிட்டே வாங்க கரடி பாப்போம். கரடி நம்மள தாங்க. இதான் ஜாலியா இருக்கு. இப்பதான் மெயினான விஷயம். ஏன் இப்போ ஒட்டக கலர்ல இருக்கு? இது பேருன்னு போட்டுருப்பாங்க பாருங்க. இது என்ன? பிரவுன் பேர். என்ன பிரச்சனை உனக்கு? அது மலையில நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் அதுக்கு பிரச்சனை. இப்ப இல்ல இது ஜாலியா இருப்பாரு தண்ணினா.
ஆமாண்ணா அது ஜாலியாக தானே இருக்கும். ஆமா கரடிகள் வந்து அது சைனீஸ் கரடி அப்போ இப்போ எனக்கு தெரியுது ஏன் தெரியுமா அது ஜாலியா இல்ல தண்ணியை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் அதுக்கு படுத்துக்கிறதுக்கு பாரு கீழே ஒரு இடம் வச்சு. அதையும் பார்த்தேன் நான். அது ஊஞ்சல்லாம் வச்சிருக்காங்க. சரி இப்போ நீ என்ன கீழே ஒன்று நான் நினைக்கிறேன் மாப் பண்ணுது போல இருக்கு காலிலே. அது பாருங்க தண்ணியெல்லாம் போயிட்டு அங்கே இது பண்ணும். அந்த கரடி இல்லைன்னா வாக்கிங் போறாரோ மேபி இருக்கலாம். நல்லா இருக்கு தானே. ஒருவேளை மலையில உல்லாசமா இருக்கோ. வைக்குதோ. ஏற்கனவே அது உடம்பு குறைஞ்சிட்டாரு. டைம் போல. ஒரு கரடி எவ்வளோ ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்குன்னு பாருங்களே. யோ அது வயசாகி சாவ போயிட்டு கிடக்கியா. அதான் நான் சொல்றேன் எப்படி இருக்க வேண்டிய கரடி எப்படி இருக்குன்னு. சினிமால சிரிப்பா இருக்கு. நீங்க மிருகசாலையை பாக்குறப்ப பாவமா இருக்கு. நம்ம என்ஜாய் பண்றதுக்காக தான் நீங்க வருவோம் ட்ரிப் எல்லாம். இப்ப நீங்க எல்லாம் இங்க வரணும்னா இப்ப முன்னெல்லாம் வந்து நீங்க படத்துக்கு போறீங்க அப்படின்னா ஜாலியா ஒரு படம் பார்ப்போம். அந்த படத்துல சங்கர் படம் அப்பெல்லாம் பிரம்மாண்டமா நல்லா இதா இருக்குங்க. இப்போ வந்து மாரி செல்வராஜ் படம் வெற்றி மாறன் படத்துக்கு போனா அழுதுகிட்டே வரணும்ல. ஜூக்கு வந்தோம் இதை பார்த்து கவலையா நம்ம பாரு எவ்வளோ பாவம் பாரு. இப்ப அப்படிதான் பார்க்க தோணுது. அது சிங்கம் என்ன நிலைமையில இருக்கோ டிவில வந்து தெரியலையே. புலி சிறுத்தை எல்லாம் காட்டுறாங்கன்னா பயமா இருக்கும். ஐயோ கொன்றுமோ. பெங்கால் படம் பார்த்துருக்கியா? என்னது பெங்காலா எனக்கு தெரியல. பெங்கால் என்ன படம் சர்ச் பண்ணி பார்க்குறேன். நிறைய வருமா? நிறைய வருமா? என்ன சொல்றீங்க? லைஃப் ஆஃப் பைலாம் புலியை பார்த்தா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும். இந்த புளியை பார்க்கணும் இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ரியாலிட்டி எப்படி இருக்க Reality போதோ பார்ப்போம் நம்ம. ஜுராசிக் பார்க் போகுது. இப்ப புலி வந்து எங்க இருக்குன்னு நம்ம தேட போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் இஸ் புலி? இதெல்லாம் முன்ன இப்படி வளர்ந்துருக்கல. இது புலி இருக்க இடம் இல்லையா? அப்ப நிறைய இருக்க இடம். பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேன். நிறைய வந்து இங்கிட்டு இருப்பாரு. புலி வந்து தேவையானப்ப சாப்பிடுவோம். வாங்க. நிறையவா? தேவையான ஒரு தூக்கி வந்து போட்டு விட்டுருவாங்க. அப்பா இதை க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல இல்ல இங்கதான் புலி இருக்கணும். புலி டை இது மேல போகணும். இங்க முதல்ல நடந்து வந்திருந்தோம்னா கூட நிம்மதியாக நின்றுருக்கலாம். அதுதான் நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளுங்க. சரி வாங்க. அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோமா? அதையே பார்த்தா கண்டுபிடிச்சேன். இதுல என்ன இருந்திருக்கும்? முள்ளம்பண்டியா? ஆமா இந்த பாருங்க இருக்கு. ஆமா நான் கண்ணாடி போடாமே எனக்கு விளங்குது. உங்களுக்கு எனக்கு தான் கண்ணாடி போட்டா விளங்கணும். இவங்க ரெண்டு பேத்துக்கு எங்க விளங்கணும்? அதுதான் நான் கேக்குறேன். ஐயோ. நான் கண்ணாடி போடாமே எனக்கு விளங்குது. அது வந்துங்க கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்கு. அறிவு தான் கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் உங்க கூட சுத்துவோம் நாங்க. எங்க அந்த புளிய காணோம். கரண்ட் போட்டுருக்காங்கன்னா உள்ளுக்கு போக கூடாதுன்னு. அது வெளியே வரக்கூடாதுன்னு நம்மளும் உள்ளுக்கு போக நம்ம கூடாது. தவறி விழுந்து கரம் தட்டி போட்டோம்னா வந்துருச்சு புலி வந்துருச்சு. புளி உருமுது நல்லா இருக்கும். இந்த போட்டு தண்ணியா இருக்கு. தண்ணி பக்கம் வேணாம். அங்கிட்டு போவோம். புளிகிட்ட போய் பேசிட்டு வருவோம். ஓ அங்கிட்டு போய் எல்லாரும் வாட் நைஸ். வாட் நைஸ் பேபி. 1 2 3 புளிங்க. அதான் மேல 2 இருக்கு. 3 tigers. ஒவ்வொரு டைகரா வந்து நம்மள பாட்டு போவோம் போல. ஐயோ அது எங்க தான்? Come on, shoot. Tigers coming out. I think I'm seeing the tigers for like the second time. புலி நல்லா இருக்குங்க. பார்த்தா ஒரு மனசு குக்கியா கியூட்டா இருக்காங்க. கியூட்டா இருக்கா? கியூட்டா இருக்குது. என்ன? Tiger. அடிச்சா ஒரு மாசத்துக்கு திங்கலாம். ஏங்க, அது புளிங்க. நல்லா இருக்கும் தானே? ஏன்னா புளி டேஸ்ட் தானே. புளி தண்ணியில குடிக்க போய் போல. தண்ணியில எல்லாம் குடிக்காது. குளிச்சு விளையாடுங்க. பாத்தீங்களா சொன்னேன் தானே. இந்த மலையில தண்ணியில குச்சி விளையாடுற அறிவு இல்ல. என்ன வாலாட்டுது? ஏ நீ புலி வாலாட்ட கூடாது. இது கர்ஜனை செய்யாதா? வாவ் புலி. இன்னொரு புலி எங்க மேலே இருக்கு. அவர் வந்து ஷை டைப் போல. அவர் கீழே மக்களை பார்க்க வர மாட்டாரு. ஆபத்து. அப்ப நீ சாப்பிட்டது இல்லையா? எது புளிக்கறி? புளி சாப்பிட்டவங்க புளி இவன் தின்பான். இவன் தின்ட்டான். பாமா இருக்கானா இவனு சாப்பிடும். அந்த இடம் தான். பாவம் இது புளி கிடைக்கல. எனக்கு யாரும் வாங்கி கொடுக்கல. அன்னைக்கு மரம் கிடைச்சு எனக்கு. சரி காட்டு நீங்க செம்மையா இருக்குங்க. வந்ததுக்கு கண்கொள்ளா காட்சி. ஆனா எல்லாம் கோடு கோடா இருக்கனால ஒண்ணு சிங்கம் இருக்கு. அது ரொம்ப வயசாயிருக்கு. இந்த மாதிரி இருக்காதோ? இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கு சிங்கம். இது குறைஞ்சது ஒரு 500 கிலோ இருக்குமா? தூக்கி பாருங்க. அங்க பாருங்க முறை புலி விளையாடுது. என்னங்க புலி பசியாலும் புல்ல தின்னாதுன்னு சொல்லுவாங்க. என்ன புல்ல சாப்பிடுது? என்னடா இது புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுன்னுவாங்க. இது பச்சையில எல்லாம் தின்னுது. அது ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாங்க.
சரி இதுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்க ப்ரோ? டெய்லி ஒரு முயல் போட்டுருவாங்க எல்லாருக்கும். என்னமோ பண்ண போகுது இல்ல ஓடிடுச்சு. இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அமுக டுமுக அமால் டுமால்